ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா சோயா எக்கு மசாலா தாங்க பண்ண போகிறோம். சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க இந்த ரெசிபி. அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு தேவையான அளவு எக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து 5 எக்கு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 5 எக்கு சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாக வர்ற மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அதே பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மிளகாத்தூள் லைட்டாக தூவி விட்டுட்டு நம்ம சோயாவை வந்து தேவையான அளவு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம், ஒரு 6 7 பல் வெள்ளைப்பூடை நீளமாக கட் பண்ணி சேர்த்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற எக்கையும் சோயாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணி லைட்டாக இருக்கும் அதை நல்லா இஞ்சுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சோயா எக்கு மசாலா ரெடிங்க. டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க இது. இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளவுதாங்க. நல்லா சைடிஷ்க்கு தேவையான சூப்பரான டேஸ்டியான எம்மியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒயிட் ரைஸ்லேயும் வச்சு சாப்பிடலாம். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சோயா எக்குவை ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இப்போ வாங்க நண்பர்களை சாப்பிடலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தோம். அதுக்கு தான் நம்ம அந்த சோயா எக்கு மசாலா சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கேபி தேவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இனியே வெயிட் பண்ணுறீங்க, இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி தான் பாருங்களே. பாய்.